அரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் போற்றுதலுக்குரிய சாக்கல் சர்மா அவர்களை வந்தவர்களை வரவேற்று அமர்ந்திருக்கிற வடக்கு ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் MS மூவேந்தன் அவர்களை மேடையில் வீற்றிருக்கிற பெரியவர்களை தாய்மார்களை இறுதியாக உங்களிடத்தில் நீண்டதொரு கருத்தை வழங்க வருகை தந்திருக்கிற கருத்தியல் மாநில செயலாளர் நான் போமுன் நந்தன் அவர்களை மண்டல செயலாளர் ஜானகிராமன் அவர்களை இறுதியாக தனது சொந்த தொகுதியில் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் எப்படியெல்லாம் அவதூறுகளை பரப்ப வேண்டும், எப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை தூவ வேண்டும் என்கிறதற்கு பதிலடி கொடுத்துவிட்டு அருள் மண்ணிற்கு இரண்டாவது முறையாக அந்த மண்ணில் வந்து வெகு நேரமாக நீண்ட உரையாற்ற வருகை தந்திருக்கிற திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு சட்டமன்ற குரோடாவுமான அண்ணன் SS பாலாஜி அவர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த திட்டத்தை துவங்கி இருக்கிறார். அது என்ன என்று நாம் ஆராய்ந்த பொழுது அந்த திட்டம் இன்றைக்கு நேற்றல்ல வந்ததல்ல. அந்த திட்டத்திற்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை. மாறாக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர் ரவிக்குமார் அவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை வைத்தார். இந்த அரசுக்கு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கருப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறார்கள், அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவசமாக ஒரு தடுப்பூசியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்று விடுதலை சிறுத்தை கோரிக்கை வெற்றி பெற்றிருக்கிறது. சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார். அருமை தோழர்களே, 2-3 நாட்களுக்கு முன்னால் இந்த கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு RSS இயக்கத்தை சார்ந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் எழுச்சி தமிழன் திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் வசைவாடி இருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியில் 20 பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்று தவறான புரிதலோடு அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஈரோட்டில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கவிஞர் காசி முத்துவேலு மாணிக்கம் அவர்கள் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். திருமாவளவன் அடியான் அல்ல, இந்த சமூக மக்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த தந்தை பெரியாரின் அடியார் என்று பதிவு செய்திருக்கிறார். திருமாவளவன் அடியான் அல்ல, இந்த சமூகத்திற்கு அங்கீகாரம் பெற்று தந்த பெரியாரின் அடியார் என்று பதிவு செய்திருக்கிறார். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டார்கள். தலைப்பு என்னவென்று, தலித் அரசியலை அங்கதான் சப்ஜெக்ட் இருக்குது. தலித் அரசியலை நிலைநாட்டுவோம், நாட்டுவோம் இல்ல நிலைநாட்டுவோம். ஏன் தலித் என்பது ஒரு அடையாளமா? இந்தியா முழுமைக்கு 3000 சாதிகள் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லோரையும் பிரித்து சொல்ல முடியாது என்கிற காரணத்தினால்தான், ஒரு பெரும்பான்மை சமூகத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் தலித் என்ற சொல்லாடல் இந்த மண்ணில் உருவாகியது. இந்திய நாடு விடுதலை அடைந்த பிறகு இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய கௌதம புத்தர், அயோத்திதாசர் ஆண்டவர், ரட்டமலை சீனிவாசன், புரட்சியாளர் அம்பேத்கர், சாவித்ரி புலே, தந்தை பெரியார், இந்த வரிசையில் நூற்றாண்டு காலமாக இந்த அரசியலை தலித் தலைவர்களுக்காக நிலைநாட்டினோம். தொடர்ச்சியாக எழுச்சி தமிழன் திருமாவளவன் என்று நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார். தலித் அரசியலை நிலைநாட்டுவோம் என்றால் இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் மக்களின் விடுதலைக்காகவும் எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் இருந்தாலும் திருமாவளவன் தலைமையில் இயங்குகிற விடுதலை சிறுத்தை தான் இங்கே வெற்றி அடைந்திருக்கிறது. அண்மை காலமாக எந்த கட்சிக்கும் வாய்ப்பில்லாத போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபுறம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபுறம், தமிழக வெற்றி கழகம் ஒருபுறம், நாம் தமிழர் கட்சி ஒருபுறம் தேர்தலில் 4 முறையாக போட்டியிட்டாலும் எங்கள் அணிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தியதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில்தான், வேற எந்த இயக்கத்தும் கிடையாது. திருமாவளவன் எங்களோடு வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் நட்பாசை காட்டி நம்மை அழைக்க பார்த்தார்கள். ஆனால்
இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிற ஒரு மாபெரும் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பதை நான் பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, எத்தனை ஐக்கியங்கள் வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியை எந்த கொம்பாலும் தடை செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. இன்றைக்கு அரசியலில் நீரோட்டமாக மைய அரசியலாக இன்றைக்கு பரிணாமம் பெற்று வருகிற ஒரு மாபெரும் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இன்றைக்கு தேர்தல் மட்டுமல்ல, மக்களுடைய உரிமைக்காகவும் மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் எல்லா சமூகமும் இன்றைக்கு ஒன்றிணைந்து திருமாவளவனை வரவேற்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே சுவாமி ஜெகஜானதானுடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறார் எழுச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள். எல்லா சமூகங்களுக்காக போராடுகின்ற இயக்கம், எல்லா சமூக விடுதலைக்காக பேசுகின்ற இயக்கம், எல்லா தலைவர்களுக்கும் பாதிப்பு என்று சொன்னால் முதன்முறையாக குரல் கொடுக்கிற இயக்கம். இந்த இயக்கத்தை பார்த்து சாதி சங்கம், சாதி தலைவர் என்று சொல்லுகிற அரை வேக்காடுகளே, ஆனா முட்டாள்களே, இன்றைக்கு 20 பேர் மட்டுமல்ல, இன்றைக்கு ஈச்சமாடி இந்த சந்தையில் வந்து பார்த்தால் தெரியும் எத்தனை பேர் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் என்று ஆதரவு போன்ற அரை வேக்காடுகளுக்கு தெரியும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒன்றை பதிவு செய்தார். திருமாவளவன் பின்னாடி யாரும் படித்தவர்கள் இல்லை என்று ஒன்று பதிவு செய்தார். 2 நாட்களில் அவருக்கு போட்ட அந்த ஆவணங்கள், அந்த படித்த சான்றிதழ்கள் லட்சக்கணக்கை தாண்டியது. சாதிகளை கடந்து மதங்களை கடந்து இதோ நாங்கள் திருமாவளவன் பின்னால் இருக்கிறோம். நான் PhD படித்திருக்கிறேன், நான் வழக்கறிஞராக இருக்கிறேன், நான் மருத்துவராக இருக்கிறேன், நான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவன், நான் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவன், நான் வேளாண் சமூகத்தை சார்ந்தவன். எனக்கு சாதியும் முக்கியமல்ல, திருமாவுடைய கொள்கையிலும் கோட்பாடையும் ஏந்திக் கொண்டு அவர் பின்னால் இயங்குவோம் என்று அறிவித்தார்கள். அந்த புத்தி ஆதரவு இல்லையே. அன்புமணியை பார்த்தாலும் நீ திருந்த வேண்டாமா? தோழர்களே, தேர்தல் நெருங்குகிறது. சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் பொய்யான குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவார்கள். நாம் பொறுத்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் திருப்பூர் சட்டமன்றத்திலே எலிப்பேடு ஒன்றை காரணம் காட்டி அண்ணன் SS பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டை வைத்தார்கள். யார் குற்றத்தை வைத்தார்களோ அவர்களே நேற்று அன்புமணி ராமதாஸ் அண்ணனுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். ஏனென்றால் அண்ணனுடைய செயல்பாடு அப்படி. அந்த தொகுதியில் எல்லா மக்களையும் பாதுகாத்து வருகிறார். எல்லா சமூகத்தினுடைய அடிப்படை உரிமைகளுக்கும் போராடி வருகிறார். அவரை எத்தனை பேர் வந்தாலும் ஒன்று செய்ய முடியாது. இந்த கட்சியின் உறுதுணையாக எழுச்சி தமிழுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார் SS பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி வாய்ப்பினை வழங்கிய நல்லுறவுகளுக்கு வாய்ப்பளித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.